சுதந்திர தின விழாவுக்கு விஜய் அவர்கள் கொடியேற்ற போறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். சங்கீதா அவர்கள் வரவே இல்லை. அதை யாராவது ஏன் சமூக வலைதளத்துல கேட்டீங்களா, இல்ல செய்தியாளர்கள் சந்திப்புல யாராவது கேட்டீங்களா? அது எதுவுமே கேட்காம என் பொண்ணு வந்ததை மட்டும் எதுக்காக இப்படி ரொம்ப வைரல் படுத்துறீங்க, ரொம்ப ட்ரெண்ட் ஆக்குறீங்க, அண்ட் இதை மிகப்பெரிய விவாதமா மாற்றி விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னு த்ரிஷா அவர்கள் தாயார் அவர்கள் சொன்ன இந்த தகவல் சோசியல் மீடியால மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சுதந்திர தினம் அதுமா த்ரிஷா அவர்கள் அவங்க அம்மா கூட கொடியேற்று விழாவை பார்க்க வந்து அதுதான் அங்க நடந்த மிகப்பெரிய விமர்சனமே. சங்கீதா அவர்களே வரல, இவங்க ரெண்டு பேரும் ஏன் வந்தாங்க? ஆல்ரெடி முதலமைச்சர் பதவி ஏற்கும் விழாவுக்கு த்ரிஷா வந்ததே இன்னமும் அந்த விமர்சனம் அடங்காம இருக்கு. அதுக்குள்ள இப்ப இந்த சுதந்திர தின விழாவுக்கும் வந்திருக்காங்களே, என்ன இஷ்யூ? இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மைதானா அப்படின்னு ஏகப்பட்ட விவாதங்கள் சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி த்ரிஷா அவர்கள் இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. நானும் விஜய் அவர்களும் தொடர்ந்து 4 படங்கள் நடிச்சிருக்கோம், அண்ட் அதுக்கப்புறம் கேமியோலாம் பண்ணிருக்கோம். இப்படி இருக்க மத்தியில எங்க ரெண்டு பேருக்குள்ள சினிமா ரீதியான நட்புகள் இருக்கே தவிர வேற எந்த மாதிரியான உறவுகளும் இல்லை. அண்ட் அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் தான். இதை பத்தி ஏன் நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, தப்பா பேசுறீங்க, இதுல தப்பா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க. ஆனா அப்படி இருந்தும் த்ரிஷாவும் விஜய் அவர்களும் நிறைய ஈவெண்ட்டுக்கு சேர்ந்து வந்தாங்க. அஜித்தோட தாயார் மறைவுக்கு கூட சேர்ந்து வந்தாங்க. அண்ட் இதனாலதான் சங்கீதா அவர்கள் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்ற செய்தியும் பரவிட்டு இருந்தது. ஆனா இப்ப சங்கீதா அவர்கள் விவாகரத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, அப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ஒரு தப்பான உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போ சுதந்திர தின விழாவுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தது மிகப்பெரிய விமர்சனமாக இருக்கு. இதுக்கு த்ரிஷாவோட தாயாரும் செம்மையான ரிப்ளை கொடுத்துறாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.